ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் ஹெச்எஃப்ல தேர்ட் பார்ட் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்லயே டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எல்சிஎம் ஹெச்எஃபோட கான்செப்ட் அண்ட் அது பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்களோ அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம்னா ஒரு நார்மலா ஒரு 2-3 நம்பர்ஸ் கொடுத்து எல்சிஎம் கால்குலேட் பண்ண சொன்னா ஒரு ஹெச்எஃப் கால்குலேட் பண்ண சொன்னா எப்படி பண்ணணும் அண்ட் இதுவே டெசிமல்ல நம்பர்ஸ் கொடுத்துட்டு அப்போ ஹெச்எஃப் எல்சிஎம் கால்குலேட் சொன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அண்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்எஃப் கால்குலேட் பண்ண சொன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல டிஎன்பிஎஸ்சியில கேட்ட அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸை பார்த்தோம். எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேஸ்டான கொஸ்டின்ஸை வந்து செகண்ட் பார்ட்ல பார்த்தோம். இன்னைக்கு தேர்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில ப்ரீவியஸ் இயர் கேட்ட எல்சிஎம் ஹெச்எஃப் கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸும் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். ஃபார்முலா பேஸ்டு ஒன்று பெரிய ஃபார்முலா மக்க பண்ணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு போதும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய்னு 2 நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா இந்த எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ஹெச்சிஎஃப்பும் அண்ட் அதே எக்ஸ் அண்ட் ஒய்யோட எல்சிஎம்மையும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இப்போ ஞாபகம் இருக்குங்களா? xy which is equal to hcf into LCM. ஸோ இதுதான் சிம்பிளா இருக்கக்கூடிய ஃபார்முலா. இதுல எக்ஸ்ங்கிறது ஒரு நம்பர் அண்ட் yங்கிறது இன்னொரு நம்பர். ஸோ 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் ஹெச்எஃப் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு ஹெச்எஃப் கேட்கலாம். இல்லை அப்படின்னா எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். The HCF and LCM of two numbers are 12 and 144 respectively. One number is 36, the other number is. So HCF கொடுத்துருக்காங்க 12, LCM கொடுத்துட்டாங்க 144. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 36. அப்ப இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் ஃபார்முலா என்ன போட்டோம்? 2 நம்பர் எக்ஸ் ஒய் which is equal to இதோட HCF and into LCM மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நம்பர் என்னன்னு எனக்கு தெரியும் 36. இன்னொரு நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ கீப் ஒய். அடுத்து ஹெச்சிஎஃப், இதுக்கான ஹெச்சிஎஃப் எவ்வளோ 12. தென் இதுக்கான எல்சிஎம் எவ்வளோ 144. இப்போ நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். பட் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 36 இந்த சைட்ல இருந்து இந்த சைட் கீழே டினாமினேட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. லைக் திஸ் y which is equal to 12 into 144 divided by இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வரும், டிவைடட் பை 36 வரும். 1 3s are 1 12s are 3 12s are 36. again 1 3s are 4 3s are 12, 24 மாறும். 8 3s are 24. so the answer is 48. so இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 36 into y which is equal to 12 into 144 இருக்குங்களா? ஸோ எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ 1 12s இங்கே பார்த்துட்டு 3 12s இங்கே நியூமரேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய நியூமரேட்டர். அப்போ ஈக்குவல்க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரே சைடா இருந்தா மட்டும்தான். இப்போ இந்த கேஸ்ல பாருங்க ரைட் சைடு மட்டும்தான வேல்யூஸ்லாம் இருக்கு. ஒரே சைட்ல இருந்தா மட்டும்தான் நியூமரேட்டர் டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப எகெயின் 1 3s are 48 3s are 144. ஸோ இவ்வளவுதான். ஸோ நீங்க இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடாம டைரக்டா இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டைம் கம்மியா எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? The HCF and LCM of two numbers are 8 and 7040 respectively. ஸோ அப்ப HCF கொடுத்துருக்காங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா 8. அதுவே மீ சிறு பொது மடங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 7040.
அப்போ ஒரு நம்பர் இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் ஹெச்எஃப் தான் குடுத்திருக்காங்க. அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் என்னன்னா 128ன்னு குடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே ஃபார்மேட் தான். சோ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணா அது எதுக்கு ஈக்குவல்னா அதோட ஹெச்சிஎம் அண்ட் எல்சிஎம் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். ஒரு நம்பர் 128ன்னு தெரியும். இன்னொரு நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. சோ அதனால ஒய்ன்னு வச்சுக்கிறேன். which is equal to இது எதுக்கு ஈக்குவல்? இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப்யும் எல்சிஎம்மையும் மல்டிபிள் பண்றதுக்கு. அப்ப ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 8. எல்சிஎம் எவ்வளோ? 7040. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ 1 8s are 8. இதை 128 8ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 8s are 8. ரிமைண்டர் 4 வரும். அப்போ 48 மாறுனுச்சுன்னா 6 8s are 48. அப்போ இதையும் எதால டிவைட் பண்ண முடியும்? 4ஆல டிவைட் பண்ண முடியுமா? அப்போ 4 4s are 16. இங்க 1 4s are 4 ரிமைண்டர் 3 வரும். அப்ப 13 மாறும்போது 7 4s are 28. again ரிமைண்டர் 2 வரும். அப்ப 24னா 6 4s are 24. 0 இருக்கிறது அப்படியே இருக்கு. again இங்க ஒரு 4 இருக்கா? அதையும் கேன்சல் பண்ணுங்க. 1 4s are 4. 4 4s are 16. 17 இருக்கிறது 16 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 1 வரும். அப்போ again 16 மாறும். அப்போ 4 4s are 16 and then 0. ஓகேங்களா? So இப்ப answer for this one is 440. ஒரு நம்பர் 128. இன்னொரு நம்பர் என்னன்னா 440. இந்த 2 நம்பருக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7040 கிடைக்கும். இதுவே இந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The HCF and LCM of two numbers are 4 and 150 respectively. If one number is 50, the other number is. இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சேம் கான்செப்ட் தான். HCF கொடுத்திருக்காங்க. மீப்பெரு பொது மடங்கு அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்குன்னு கொடுத்திருக்காங்க 150. அதே மாதிரி HCF எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 4ன்னு கொடுத்துட்டாங்க. HCFனா மீ போவா அதுவும் 4ன்னு கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு எண் 50னா இன்னொரு எண் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு எண் 50, இதோட இன்னொரு எண்ணை மல்டிபிள் பண்ணும். அது எனக்கு தெரியாது. சோ அதனால நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்றது எதுக்கு ஈக்குவல்னா இந்த நம்பர்ஸோட எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். சோ அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது எவ்வளோ? 150. ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 4. சோ அப்ப எப்படி எழுதலாம்? 50 into y which is equal to 150 into 4 எழுதலாங்களா? அப்போ y which is equal to 150 into 4 divided by இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு வருமா? டிவைட்ல வருமா? அப்ப 10 கேன்சல். 1 5s are 3 5s are. அப்ப 3 into 4 என்னது? 12. சோ இப்ப இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 12. லாஸ்ட் கொஸ்டின். The HCF of two numbers 150 and 225 is 75. The LCM of the number. தமிழ்ல படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா. அப்போ 150 225ங்கிற 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. 2 நம்பர்ஸ் இப்ப கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கால்குலேட் பண்ண சொன்னாங்க. பட் இந்த கேஸ்ல 2 நம்பரை கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த 2 நம்பரோட மீ போவானா என்னது? ஹெச்சிஎஃப் வந்து 75ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் மீ என்னன்னு கேக்குறாங்க. மீ மீச்சிறு பொது மடங்கு, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சேம் ஃபார்மேட் தான். அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்? அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்மையும் மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா? ஹெச்சிஎஃப் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 75. அண்ட் எல்சிஎம் என்னன்னு தெரியாது. அப்ப எல்சிஎம் அப்படியே வச்சுக்கோங்க. சோ இப்போ இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்தா டினாமினேட்டருக்கு வருமா? அப்போ 150 into 225 divided by 75 which is equal to LCM. 175 are 75. 275 are என்னது? 150. அப்ப 2 into 225 என்ன வரும்? 450. So the answer for this question is 450. So இதுதான் formula based வரக்கூடிய questions. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் ஹெச்எஃப் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணும்? அப்ப எல்சிஎம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5/6, 7/8, 9/4, 8/3 இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபிராக்ஷன்ல இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டருக்கு பண்ணிடணும். அப்ப நியூமரேட்டர்ங்கிறது என்ன? தொகுதியில் என்னென்ன இருக்கு? 5 7 9 8 இருக்கா? இந்த 4 நம்பருக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்துடணும். உங்க எல்சிஎம்னு கேட்டா நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துடணும். அப்ப டினாமினேட்டருக்கு என்ன பண்ணா எல்சிஎம்க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? ஹெச்சிஎஃப் இருக்கா? அதை டினாமினேட்டருக்கு எடுத்துடணும். அவ்வளவுதான். இதுவே ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா
குடுத்திருக்க நியூமரேட்டருக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அத எடுத்துறணும். ஹெச்எஃப் கேட்டா நியூமரேட்டருக்கு ஹெச்எஃப் எடுத்துட்டு, டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்குமே எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். சிம்பிள். சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் கேட்டா எல்சிஎம் எடுத்துக்கணும். எதுக்கு? நியூமரேட்டர்ஸ்க்கு. அண்ட் டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே இதுக்கு ஆப்போசிட் ஹெச்எஃப் எடுக்கணும். இதுவே ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்ல இருக்க எல்லாத்துக்கும் ஹெச்எஃப் எடுத்துட்டு அண்ட் டினாமினேட்டர்ல இருக்கிற எல்சிஎம் எடுக்கணும். சோ இவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ். So, இப்போ first question, the HCF of 6 by 7, 5 by 14 and 10 by 21 is கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? HCF தானே கேட்டிருக்காங்க. அப்ப HCF கேட்டா நியூமரேட்டர்ஸ்க்குலாம் நீங்க என்ன எடுக்கணும்? என்ன கேட்டிருக்கானோ அதை அப்படியே எடுத்துடணும். அப்ப டினாமினேட்டருக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சோ அப்ப 6, 5, 10க்கு நான் HCF கால்குலேட் பண்ணணும். எல்சிஎம் எது கால்குலேட் பண்ணும்? டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூ 7, 14, 21 கால்குலேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தனித்தனியா கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க. இந்த ஃபார்மேட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் இருக்க வேல்யூ எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் என்னன்னு பாருங்க. அப்போ 6, 5, 10 ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மீ பெரு பொது வகுத்தி. அதாவது 3 நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3க்கும் காமனா இருக்கிறது மட்டும்தான் மீ பெரு பொது வகுத்தியா இருக்கும் அப்படின்னு. அப்போ இந்த 6, 5, 10 இந்த 3 நம்பருக்கு ஏதாவது காமனா இருக்கா? இந்த 3 நம்பரை ஏதாவது ஒரு நம்பரால வகுப்படுமா? 2ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 5ங்கிறது 2ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படுமானா 5ம் 10ம் 3ஆல வகுப்படாது. 4ஆல வகுப்படுமானா இங்க இருக்க எந்த நம்பருமே 4ஆல வகுப்படாது. 5ஆல வகுப்படுமான்னு பாத்தீங்கன்னா 5ம் 10ம் வகுப்படும். பட் 6 வகுப்படாது. சோ இங்க இருக்க எல்லா நம்பரையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த 3 நம்பருக்கும் காமனா கிடையாது எதுவுமே. அப்ப இதுக்கான வேல்யூ என்னன்னா 1. ஏன்னா இந்த 3 நம்பரையும் காமனா எது மட்டும்தான் வகுக்கும்? 1 மட்டும்தான் வகுக்கும். வகுத்தால் என்னதான் கிடைக்கும்? அதே தான் வரும். சோ இப்ப 6, 5, 10க்கான ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டினாமினேட்டர் இருக்க வேல்யூக்குலாம் எல்சிஎம் கால்குலேட் பண்ணுங்களா? அப்ப 7, 14, 21. சோ இந்த 3 வேல்யூஸ்க்கு என்ன காமனா இருக்கு? 7 இருக்கா? அப்போ 1 7s are 2 7s are 3 7s are. இப்போ இந்த ஏதாவது 3 இந்த 3 வேல்யூக்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்ல. அடுத்து ஏதாவது 2 நம்பருக்கு செக் பண்ணணும். அதாவது எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 2க்கு காமனா இருந்தாலும் அதையும் நீங்க எடுத்துக்கணும். ஆனா ஹெச்சிஎஃப் இருந்தா கொடுத்திருக்க எல்லாத்துக்கும் காமனா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ 1 2 3 இந்த 2க்கும் ஏதாவது 2 நம்பருக்கு 1க்கும் 2க்கு ஏதாவது காமன் இருக்கா? இல்ல. 2க்கும் 3க்கு ஏதாவது காமன் நம்பர் இருக்கா? இல்ல. 1க்கும் 3க்கும் காமனா டிவைட் பண்ற ஃபேக்டர் இருக்கா? இல்ல. சோ இந்த கண்டிஷன் வர வரைக்குமே நீங்க இத ப்ரொசீட் பண்ணணும். பண்ணிட்டு ஃபைனலா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 into 2 into 3. அப்ப 7 into 2 into 3. 7 2s are என்னது? 14. 14 3s are 7 2s are 14 into 3 and 42. சோ இப்ப எல்சிஎம் இதுக்கு என்ன வருது அப்படின்னா 42. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன ஃபார்முலா? ஹெச்சிஎஃப் கான ஃபிராக்ஷன்கான ஹெச்சிஎஃப்னா நியூமரேட்டர் இருக்க எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப்யும் டினாமினேட்டர் இருக்க எல்லாத்துக்கும் எல்சிஎம்ஐ கால்குலேட் பண்ணி போடணும்னு. அப்ப ஹெச்சிஎஃப் எனக்கு என்னன்னு தெரியும்? 1. டினாமினேட்டர்ல எல்சிஎம் ஓட வேல்யூ தட் இஸ் 42. சோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1/42. இன்கேஸ் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கிறது எப்படின்னு புரியல அப்படின்னா நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? பார்ட் 1க்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ செக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. The HCF of 2/3, 8/9, 64/81 and 10/21. நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். HCF கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நியூமரேட்டர்ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்குமே நீங்க என்ன பண்ணும்? HCF கால்குலேட் பண்ணும். அப்ப டினாமினேட்டர்ல இருக்க எல்லா வேல்யூக்கும் என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத பண்ணும். இப்ப நியூமரேட்டர்ல என்னென்ன இருக்கு? 2, 8, 64, 10. அடுத்து டினாமினேட்டர்ல என்னென்ன வேல்யூ இருக்கு? 3, 9, 81, 27. சோ இப்ப HCF கால்குலேட் பண்ணுங்க. 2, 8, 64, 10. சோ HCF நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். கொடுத்திருக்க எல்லா நம்பருக்கும் காமனா இருந்தா தான் எடுத்துக்கணும். இந்த எல்லா நம்பருமே எதால வகுப்படும்? 2ஆல வகுப்படுமா? அப்ப 1 2s are 4 2s are 32 2s are 5 2s are. அகைன் இந்த எல்லா நம்பருக்கும் ஏதாவது ஒரு வகுத்தி இருக்கா? பொதுவான வகுத்தி இருக்கா? எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு வகுத்தி இருக்கணும்.
இருக்கா? இல்ல. சோ இந்த எல்லா நம்பரையுமே வகுக்கிறதுக்கு எந்த ஒரு நம்பருமே கிடையாது. ஏன்னா இங்க 5 இருக்கு. அதனால இது 2 ஆல டிவைட் ஆகுது. 1ம் 5ம் 2 ஆல டிவைட் ஆகாது. அண்ட் 4ம் 32ம் டிவைட் ஆகும். 5 ஆல டிவைட் ஆகாது. 32ன்றது இதால 8 ஆல டிவைட் ஆகும். மத்த எந்த வேல்யூவும் 8 ஆல டிவைட் ஆகாது. சோ அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்ல அப்படின்னா, இத அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அது மட்டும் தான் நீங்க ஹெச்சிஎஃப் எடுத்துக்கணும். சோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு என்னது? 2. புரிஞ்சுச்சுங்களா? சோ அப்ப அதாவது நியூமரேட்டருக்கு மட்டும் தான் நம்ம ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணிருக்கோம். இன்னும் ஃபுல் ப்ராசஸ் முடியல. டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணி தென் ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல எழுதணும். ஓகேங்களா? சோ அப்ப அடுத்து எல்சிஎம் 3a 9 81 27. சோ இந்த 4 நம்பர்ஸ்க்கும் காமனா எந்த நம்பர் இருக்கு? 3 இருக்கா? 1 3s are 3 3s are இது என்ன வரும்? 27 3s are 81 9 3s are 21 27. சோ இப்ப எகைன் நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த 4 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்க. இல்ல. பட் நம்ம என்னதான் கால்குலேட் பண்றோம்? எல்சிஎம் தான் கால்குலேட் பண்றோம். அப்ப ஏதாவது 3 நம்பருக்கு இருக்கான்னு பார்க்கணும். 4 நம்பருக்கு இல்லன்னா அடுத்து 3 நம்பருக்கு இருக்கான்னு பார்க்கணும். 3 27 9க்கு காமனா எதால வகுப்படும்? 3ஆல வகுப்படுமா? இப்போ 1 டைம் 1 டைம் 9 3s are 27 3 3s are 9. இப்போ எகைன் என்ன பண்ணோம்? 4 நம்பருக்கு இல்லன்னு பார்த்தாச்சு. அடுத்து 3 நம்பர்ஸ்க்கும் பார்த்தாச்சு. எப்போ 2 நம்பர்ஸ்க்கு இருந்தாலும் அதையும் நீங்க எடுத்துக்கணும். அப்ப 9க்கும் 3க்கும் காமன் என்னது? 3a. அப்போ 1 டைம் 3a 1. சோ அப்ப எகைன் இங்க 3 இருக்கா? அப்ப 3ய வெளில எடுத்துட்டீங்கன்னா 1 1 1 வருதா? சோ இந்த மாதிரி 1 1 1 வரைக்கும் பண்ணீங்க அப்படின்னா அது எல்சிஎம். ஆனா குடுத்திருக்க எல்லாத்துக்கும் காமன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஹெச்சிஎஃப். சிம்பிளா சொல்லணும். சோ இப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 3 9 9 into 3 27 27 into 3 81. சோ அப்ப எல்சிஎம் என்ன வருது அப்படின்னா 81. எந்த ஃபார்மட்ல எழுதணும் ஹெச்சிஎஃப் கேட்டா? HCF of numerator. HCF of numerator என்னது? 2 divided by LCM of denominator. LCM என்ன வருது? 81. So the answer for this fraction is 2 by 81. இந்த option? Option B. புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க பாஸ் பண்ணிட்டு. ஸோ ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணும். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணும். அப்ப ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்றோம். எதுக்கு? நியூமரேட்டர்ஸ்க்கு. அப்ப நியூமரேட்டர்ல என்னென்ன இருக்கு? 9 12 18 21. இப்ப இந்த 4 நம்பரையும் காமனா வகுக்கிற ஒரே நம்பர் என்னன்னா 3 தான். அப்ப 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ். இப்போ இந்த 4 நம்பருக்கும் காமனா ஏதாவது வகுப்படுற எண் இருக்கா? இல்ல. அப்ப இல்லன்னா நீங்க என்ன பண்ணிடணும்? இதோட ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை தான் ஹெச்எஃப் எடுத்துக்கணும். ஹெச்எஃப்னா என்ன அப்படின்னா 4 நம்பர் கொடுத்திருந்தா 4க்கும் காமனா இருக்கணும். அப்ப ஹெச்எஃப் எவ்வளோ? 3 மட்டும்தான் 4க்குமே காமனா இருக்கு. வேற எதுவுமே இல்லை. அப்ப ஆன்சர் 3. அடுத்து டினாமினேட்டர்ல இருக்க எல்லாத்துக்கும் என்ன கால்குலேட் பண்ணும்? எல்சிஎம் கால்குலேட் பண்ணுமா? டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 10 25 35 40 இருக்கா? சோ இந்த எல்லா நம்பருமே எதால டிவைட் ஆகும்? 5 ஆல டிவைட் ஆகுமா? இப்ப 2 5s are 5 5s are 7 5s are 8 5s are. இப்போ இந்த எல்லா நம்பருமே ஏதாவது ஒரு நம்பரால வகுப்படுமான்னு பாத்தீங்கன்னா வகுப்படாது. ஏன்னா 5 7 என்னது? பிரைம் நம்பர். அப்போ ஏதாவது 3 நம்பருக்கு காமனா வகுக்கக்கூடிய நம்பர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. பிகாஸ் 5 7 பிரைம் நம்பர். அப்ப 2க்கும் 8க்கும் காமனா இருக்கா? அப்ப அதையும் எடுத்துக்கணும். 1 1 1 வர வரைக்குமே நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணணும். அப்ப 2 வெளில எடுத்துட்டீங்கன்னா 1 5 7 4ன்னு வருமா? இப்போ இந்த 3 நம்பருக்கு எதுவுமே காமன் கிடையாது. இத நீங்க மறுபடியும் 5ன்னு போட்டு 1, 1, 7, 4ன்னு போட்டுட்டு மறுபடியும் 7 வெளில எடுத்து 1, 1, 1, 4ன்னு போட்டு மறுபடியும் 4 வெளில எடுத்து அதுக்கப்புறம் 1, 1, போடணும்னு அவசியம் இல்லை. இந்த 3க்கும் காமன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 into 2 into 5 into 7 into 4. 5 2s are 10. 10 5s are எவ்வளோ? 50. 50 into 7 எவ்வளோ? 350. 350 into 4ன்னு கேக்குறாங்க. அப்ப 350 into 4னா என்ன வரும்? 0. 5 4s are 20க்கு 0. ரிமைண்டர் 2. 3 4s are 12. 12 plus ஒரு 2 எவ்வளோ? 14. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வருது? 1400. அப்ப எந்த ஃபார்மட்ல எழுதணும்? ஹெச்எஃப் கேட்டா நியூமரேட்டர்ல இருக்கிறது ஹெச்எஃப். ஹெச்எஃப் எவ்வளோ வருது? 3 divided by denominator எல்லாத்துக்குமே LCM calculate பண்ணும். What is the LCM value? 1400. So this is your answer. Option B. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா LCM calculate பண்றது. இதே மாதிரி fractions கொடுத்துட்டு
எல்சிஎம் கால்குலேட் பண்ண சொன்னா என்ன பண்ணணும்? சோ உங்க டைரக்ட்டா குடுத்திருக்கிறத எதுக்கு நீங்க பண்ணிக்கணும்? நியூமரேட்டருக்கு பண்ணிக்கணும். இப்ப நியூமரேட்டருக்கு இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன கால்குலேட் பண்ணா எல்சிஎம். அப்ப டினாமினேட்டருக்கு இதுக்கு ஆப்போசிட் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கால்குலேட் பண்ணுங்க நியூமரேட்டருக்கு. நியூமரேட்டர்ல என்னென்ன இருக்கு? 2, 3, 4, 9 இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பருக்கு ஏதாவது காமன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்போ ஏதாவது 2 நம்பருக்கு இருக்கான்னு பாருங்க. எஸ். இந்த 2ம் 4ம் 2ஆல வகுப்படும். அப்போ 1 டைம்ஸ் 3 அப்படியே வச்சுக்கணும். 2, 9ஆ? அடுத்து எந்த 2 நம்பருக்கு காமனா வகுப்படும்? 3யும் 9ம் வகுப்படும். எதால? 3ஆல வகுப்படும். இப்போ 1, 1, 2 அப்படியே தான் இருக்கும். இங்க 3ன்னு வந்துரும். இப்ப 2க்கும் 3க்கு ஏதாவது காமன் இருக்கா? இல்ல. சோ இப்ப இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 2 இன்டு 3 இன்டு 2 இன்டு 3. அப்ப 2 2s ஆர் என்னது? சாரி 2 3s ஆர் 6. 6 2s ஆர் 12. 12 3s ஆர் என்னது? 36. அப்ப எல்சிஎம்ங்கிறது எனக்கு 36 கிடைச்சிச்சு. இது நியூமரேட்டருக்கு மட்டும் பண்ணியாச்சு. அடுத்து டினாமினேட்டருக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணுமா? அப்ப ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணுங்க. 3, 5, 7, 13. இங்க பாருங்க எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்க்கு காமனா இந்த 4 நம்பரே காமனா 1 தவிர வேற எந்த நம்பருமே வகுக்காது. ஏன்னா 3 5 வந்து 3ஆல வகுப்படாது. அதே மாதிரி 3 5ஆல வகுப்படாது. 7 3ஆல வகுப்படாது. 13 இங்க இருக்கு மத்த எந்த நம்பராலையும் வகுப்படாது. சோ அதனால இந்த எல்லாத்துக்குமே காமன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மட்டும் தான் வரும். 1ஆல டிவைட் பண்ணீங்கனாலும் நீங்க என்னதான் வரும்? அதே நம்பர்ஸ் தான் வரும். சோ அப்ப இந்த 4க்கு காமன் இல்ல. எக்ஸெப்ட் 1 தவிர காமன் இல்ல. அப்ப ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. சோ எந்த ஃபார்மட்ல எழுதணும்? இந்த மாதிரி கேட்டா LCM of fractions which is equal to LCM of numerator divided by HCF of denominators. அப்ப LCM numeratorக்கு என்ன வந்துச்சு? 36 divided by HCF என்ன வந்துச்சு? denominatorsக்கு 1 அப்ப 36 by 1 என்ன வரும்? 36 தான். So answer option A. Next question. So இந்த questionலயும் LCM தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம நியூமரேட்டருக்கு LCM எடுத்துக்கணும். டினாமினேட்டருக்கு HCF கால்குலேட் பண்ணணும். அப்ப நியூமரேட்டருக்கு LCM எடுங்க. 1, 5, 2, 4. இந்த 4 நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. இல்லன்னா அடுத்த 3 நம்பருக்கு பார்க்கணும். 3 நம்பருக்கும் இல்ல. அடுத்து 2 நம்பருக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 2க்கும் 4க்கும் காமனா 2 வரும். அப்ப வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் 5க்கு 2க்கும் காமனா ஏதாவது வகுக்குமானா கிடையாது. சோ அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்டு 5 இன்டு 2 என்ன வரும்? 20. சோ இப்ப எல்சிஎம் என்னன்னு வருதுன்னா 20 நியூமரேட்டர்ஸ்க்கு. அடுத்து டினாமினேட்டர்ஸ்க்கு என்ன கால்குலேட் பண்ணணும் நீங்க? ஹெச்எஃப் கால்குலேட் பண்ணுமா? சோ இப்ப ஹெச்எஃப் கால்குலேட் பண்ணுங்க. என்ன வருது? 3, 6, 9, 27. இந்த 4 நம்பரும் எதால மட்டும்தான் வகுப்படும்? 3ஆல மட்டும்தான் வகுப்படும். 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 9 டைம்ஸ். இதுக்கப்புறம் இந்த 4 நம்பரையும் வகுப்படக்கூடிய எண் எதுவுமே கிடையாது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். எல்சிஎம்மா இருந்தாதான் 1 வரைக்கும் 1, 1, 1 வர வரைக்கும் போகணும். இல்ல அப்படின்னா ஹெச்சிஎஃப் இருந்தா கொடுத்திருக்க எல்லாத்துக்கும் காமனா இருந்தா எடுத்துக்கணும். இல்ல 4க்குமே 4 நம்பர் கொடுத்துட்டு 4 நம்பர் காமனா இல்ல அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அது மட்டும் தான் வேல்யூ வரும். அப்ப ஹெச்சிஎஃப்ங்கிறது 3, எல்சிஎம்ங்கிறது எவ்வளவு? 20. சோ அப்ப எப்படி எழுதணும்? LCM of fractions which is equal to numeratorsக்கு LCM, denominatorsக்கு HCF. அப்ப LCM எவ்வளவு வந்துச்சு? 20 divided by denominatorல HCF போனோம். HCF என்னன்னு வந்துச்சு? 3. So answer 20 by 3. Option C. Last question. The LCM of 2 by 3, 5 by 6, 4 by 9 and 7 by 12. இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப் எடுத்து நியூமரேட்டர் ஆஃப் எல்சிஎம் டிவைடட் பை டினாமினேட்டர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப். இந்த ஃபார்மட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த ஹோல் ஃபிராக்ஷன்ஸ்க்குமையான எல்சிஎம் வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க. நியூமரேட்டர்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? 2, 5, 4, 7. இந்த 4 நம்பருக்கு காமனா ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா நம்ம கால்குலேட் பண்றது எல்சிஎம் தான். ஏதாவது 2 நம்பர் காமனா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஹெச்சிஎஃப் இருந்தா எடுத்துக்கூடாது. அப்ப இதுல 2க்கும் 4க்கும் காமன் ஃபேக்டர் இருக்கு 2. இப்போ 1 டைம்ஸ் 5, 2, 7. சோ இதுக்கப்புறம் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கானா? இல்ல. சோ அப்ப 5 வெளில எடுக்கணும். அப்போ 1, 1, 2, 7. அடுத்து 2 வெளில எடுத்தீங்கன்னா 1, 1, 1, 7. அடுத்து 7 வெளில எடுக்கணும். 1, 1, 1, 1. சோ இது வர வரைக்கும் நீங்க பண்ணணும். ஆனா
இந்த 2 ஸ்டெப் நீங்க பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. 5 to 7க்கு காமன் ஃபேக்டர் இல்லன்னு தெரிஞ்சுச்சுல்ல. அப்படியே இப்படி மல்டிபிள் பண்ணா போதும். 2 இன்டு 5 இன்டு 2 இன்டு 7. ஏன்னா அதே தான் இங்க வரப்போகுது. இப்ப 2 இன்டு 5 10, 10 இன்டு 2 20, 20 இன்டு 7 என்னது? 140. ஸோ இப்ப எல்சிஎம் வேல்யூ எவ்வளோன்னு கிடைச்சிச்சுன்னா 140 அப்படின்னு கிடைச்சிச்சு. அடுத்து டினாமினேட்டருக்கு என்ன கால்குலேட் பண்ணும்? ஹெச்எஃப் கால்குலேட் பண்ணுமா? அப்ப 3, 6, 9, 12. இதுக்கு ஹெச்எஃப் அப்படின்னா ஹெச்எஃப்னா என்னது? குடுத்திருக்க எல்லாத்துக்கும் காமனா இருந்தா தான் எடுத்துக்கணும். அப்ப 3, 6, 9, 12 எல்லாத்துக்குமே காமனா வகுக்கக்கூடிய ஒரே எண் என்ன? 3. 1, 2, 3, 4ன்னு வந்துரும். இப்போ இந்த 4க்கு மறுபடியும் காமனா இருந்தா நீங்க வெளில எடுக்கலாம். ஆனா 1, 2, 3, 4க்கு எதுவுமே காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதுதான் வேல்யூ. அப்ப ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னு கிடைச்சிச்சுன்னா 3. அப்ப எல்சிஎம் 140, ஹெச்சிஎஃப் என்னது? 3. அப்ப இதுக்கான ஆன்சர் நியூமரேட்டர்ல எல்சிஎம் கால்குலேட் பண்ணது 140 டிவைடட் பை டினாமினேட்டர்ல ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 3. So answer 140 divided by 3. Option D தான் correct. ஓகேங்களா? So next உங்களுக்கான homework question display ஆகும். பாஸ் பண்ணிட்டு இந்த questions சால்வ் பண்ணி பாருங்க. So இதுல HCF calculate பண்ண சொல்லிருக்காங்களா? 81 divided by 574, 6. 729 divided by 288 and 6561 divided by 144. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு 3 questions கொடுத்திருக்கேன். இன்னைக்கு பார்த்தது fractions வச்சு HCF, fractions வச்சு LCM and formula based. இந்த 3 டைப்க்குமே ஒவ்வொரு question உங்களுக்கு homework இருக்கும். இது first question. உங்க homeworkோட second question என்னன்னா இந்த question. So இந்த questionையும் நீங்க பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல drop பண்ணுங்க. Next third question. இந்த தேர்ட் கொஸ்டின் நீங்க இப்ப பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதனால சால்வ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. இதையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்கோ ஆர் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் பர்டிகுலரா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினையும் ஒரு டாபிக் நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அந்த டாபிக்கும் அந்த கொஸ்டின்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இங்க இனிமேட்டு எல்லா டாபிக்குமே எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அந்த டாபிக்கோட கான்செப்டையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். கான்செப்டை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதை ஷார்ட்டா எப்படி போடலாங்கிறத அதுக்கு அடுத்து பார்ப்போம். பிகாஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் தெரியாம ஷார்ட்கட் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ஒரு லாங் டைம்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே, இப்ப பேங்கிங் எல்லாம் படிக்கிறீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஷார்ட்கட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ஆல்ரெடி 6th இருந்து 10th வரைக்கும் பார்த்ததுதான் ஆப்டிடியூடே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.